10 மினிட்ஸில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கசகசா சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக பிரியாணி ஸ்பைசஸ், ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன், அதுவும் வதக்கிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இப்போ கழுவி வச்சிருக்க 3/4 கிலோ சிக்கன் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் மசாலாலாம் நல்லா இறங்கும். அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு பத்தலனா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் சிக்கன் குழம்புல சேர்த்துக்கோங்க. அது கூட கடைசியில் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி.